அன்பான நேயர்களே, நாம் இடைவேளைக்கு முன்பாக கடுக்காய் என்கிற மூலிகையை கொண்டு தொண்டையில் சதை வளர்ச்சியை நீக்குவதற்கான ஒரு அற்புதமான மருத்துவத்தை நாம் பார்த்தோம். இப்பொழுது அதிகப்படியான நாவறட்சி என்கிற நோயை நீக்குவதற்கான ஒரு மருத்துவத்தை நாம் பார்க்கலாம். பொதுவாக ஒருவர் எந்த அளவிற்கு தண்ணீர் குடித்தாலும் அவர்களுக்கு உடலில் இருந்து கடுமையான வியர்வை வெளியேறி நீர்ச்சத்து குறைந்து கொண்டே வரும். அவர்கள் தோள்கள் எல்லாம் வறட்சியாக காணப்படும். அடிக்கடி உதடுகள் உலர்ந்து சிறிது வெடிப்பு ஏற்படும். தொண்டையில் வறட்சித்தன்மை பாதிக்கப்பட்டு நாவெல்லாம் ஒரு கசப்புத்தன்மையும் பிசுபிசுப்பு தன்மையும் ஏற்படும். தொடர்ந்து இந்த நிலை நீடித்தால் அவர்கள் குறைந்த இரத்த அழுத்த நோய் உடையவர்களாக மாறிவிடுவார்கள். திடீர் மயக்கம், திடீரென்று தலைச்சுற்றல் போன்ற நோய்கள் எல்லாம் இந்த நாவறட்சியால் ஏற்படுகின்ற நோய். இவ்வாறு தொடர்ந்து அவர்கள் மருத்துவம் பார்க்காவிட்டால் உடலுக்கு பல பக்க விளைவுகளை ஏற்படுத்தும். இந்த நோயை முற்றிலுமாக நீக்கிக் கொள்வதற்கான ஒரு எளிமையான மருத்துவத்தை இப்பொழுது பார்க்கலாம். அதற்காக இன்று நாம் எடுத்துக்கொண்ட மூலிகை வெங்காயத்தாள். வெங்காயத்தாள் மிக சிறந்த ஒரு குளிர்ச்சியான ஒரு பொருள். இளம் நாட்டுக்களாக கிடைக்கக்கூடிய வெங்காயத்தால் பல வகையான நோய்களை போக்கும். இன்று கூட கிராமத்தில் வெங்காயத்தாளை கொண்டு கூட்டு செய்து சாப்பிடுவார்கள். இதனால் கடுமையான நாவறட்சி, உடல் சூடு மற்றும் வயிற்றுப்புண், வாய்ப்புண்கள் இவையெல்லாம் தணியும். மேலும் இது இரத்தத்தை சுத்தமாக்கும். இதில் இருக்கக்கூடிய சற்று காரத்தன்மை உடலுக்கு அதிகப்படியான பலத்தையும் நீர்ச்சத்தையும் தரும். இது கிடைக்கின்ற காலத்தில் வெகுவாக தினம்தோறும் இதை சாப்பிட்டு வந்தால் பல வகையான நோய்களில் இருந்து நம்மை பாதுகாக்கக்கூடிய ஒரு அருமூலிகையாக இது விளங்குகின்றது. மேலும் இது உடலில் இருக்கக்கூடிய இரத்தத்தையும் சுத்தப்படுத்தும் என்பதால் நாம் வெங்காயத்தாளை சிறு சிறு துண்டுகளாக நறுக்கி எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் சோம்பு. சோம்பு குடிநீர் மிக சிறந்த ஒரு குடிநீர். நாவறட்சி இது பல்வேறு வகையான அகட்டுவாய் அகற்றி உடலுக்கு ஒரு சோம்பல் தன்மையை தரக்கூடிய உடலுக்கு சோம்பல் தன்மை தந்தால் அதை நீக்குவதற்கான ஒரு அற்புதமான குடிநீர் சோம்பு. அன்பான நேயர்களே, நாம் இடைவேளைக்கு முன்பாக கொத்தமல்லியை கொண்டு கடுமையான இருதய நோயை நீக்கிக் கொள்வதற்கான ஒரு அற்புதமான மருத்துவத்தை நாம் பார்த்தோம். இப்பொழுது அதே கடுமையான இருதய நோயை நீக்கிக் கொள்வதற்கான மற்றொரு முறையை நாம் பார்க்க போகின்றோம். நேயர்களுக்கு எந்த முறை சுலபமாக இருக்கின்றதோ அதை பயன்படுத்தும்படி கேட்டுக்கொள்கிறேன். இந்த கடுமையான இருதய நோய் ஏற்படுவதற்கு கண்டிப்பாக மூளை செல்களும் ஒரு காரணம். நம் உடலில் ஏற்படுகின்ற ஒவ்வொரு வகையான கட்டளையும் மூளையில் இருந்தே பிறப்பிக்கப்படுகின்றன. நம் இருதயத்தில் ஏற்படுகின்ற அத்தனை பாகங்களுக்கும் ஒரு ரிமோட் கண்ட்ரோலாக மூளை செயல்படுகின்றன. மூளை செல்கள் பாதிப்படைந்தால் இருதய நோய் தாக்கக்கூடும். ஆகையால் அந்த நோயை முற்றிலுமாக நீக்கிக் கொள்வதற்கான ஒரு எளிய மருத்துவத்தை பார்க்கலாம். அதற்காக இன்று நாம் எடுத்துக்கொண்ட மூலிகை வல்லாரை. அன்பான நேயர்களே, வல்லாரை யோசனவல்லி, பிண்டரி, சரஸ்வதி மூலி என்று பல பெயர்களில் அழைக்கப்படுகிறது. இது இயற்கையில் ஒரு அற்புதமான ஒரு படைப்பு. மனித உடலில் இருக்கக்கூடிய உறுப்புகளை கொண்டே இயற்கையும்
மூலிகைகளை படைக்கின்றன. இந்த வல்லாரை இலையின் தோற்றத்தை பார்த்தால் மூளையின் குறுக்கு வெட்டு தோற்றத்தை போலவே ஒத்திருக்கும். மடங்கிய இந்த இலைகளை நன்றாக விரித்தால் மூளையின் பாகங்களாக நமக்கு தோன்றும். இயற்கை தந்த ஒரு அற்புதமான ஒரு மூலிகை வல்லாரை. இது மூளை செல்களை தூண்டுவிக்கும், வலிப்பு நோய் வராமல் பாதுகாக்கும். கை கால்கள் வீக்கம், அதாவது இருதய நோய் இருந்தால் கூட கை கால்களில் வீக்கம் ஏற்படும். அந்த வீக்கத்தையும் தடுத்து நிறுத்தும். யானைக்கால் வீக்கத்திற்கு வல்லாரை இலை ஒரு இன்றியமையாத மூலிகை. மேலும் வளரும் குழந்தைகளுக்கு அறிவுத்திறனை மேம்படுத்துவதற்கும் அதிமேதாவியாக வருவதற்கும் இந்த வல்லாரை லேகியம் வல்லாரை இலையை கொண்டு செய்யப்படுகின்றன. இது பல வகையான நோய்களுக்கு அருமருந்து. சீதக்கழிச்சல், புற்றுநோய், வயிற்று வலி இவையெல்லாம் தடுத்து நிறுத்தக்கூடிய ஆற்றல் இருப்பதாலும் பல அரிய மருத்துவ குணங்கள் இருப்பதாலும் நாம் வல்லாரை இலையை எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் பாதாம் பருப்பு. வாதுமை பருப்பு என்று அழைக்கப்படுகின்றன. பாதாம் பருப்பிலிருந்து பெறக்கூடிய பாதாம் எண்ணெய் மிக சிறந்த ஒரு கிருமி நாசினி. சமையலுக்கும் அதை 1 முதல் 2 சொட்டு அளவிற்கு பயன்படுத்தலாம். முகப்பூச்சாக பயன்படுத்தினால் முகப்பொலிவும் ஒளியும் நமக்கு கிடைக்கும். பாதாம் பருப்பு ஊற வைத்து 1 அல்லது 2 சாப்பிட்டு வந்தால் உடலுக்கு நன்மை தரும். கெட்ட கொழுப்பு சத்தை கரைத்து வெளியேற்றும். இதயத்தில் ஏற்படுகின்ற கெட்ட கொழுப்பை நீக்கும் என்பதால் நாம் பாதாம் பருப்பையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் சிறு சிறு துண்டுகளாக நறுக்கி எடுக்கப்பட்ட அக்ரூட் பருப்பு. அன்பான நேயர்களே, அக்ரூட் பருப்பு சிறிது கசப்பு சுவையுடன் காணப்படும். இதில் இருக்கக்கூடிய அந்த கசப்பு சுவை இருதய வலியை குறைக்கும். மார்பு பகுதியில் தோன்றக்கூடிய பல வகையான தொற்று நோய் கிருமிகளையும் போக்கும் என்பதால் நாம் அக்ரூட் பருப்பையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் மிளகு. மிளகு ஒரு கிருமி நாசினி. இதயத்தில் பல வகையான காரணங்களுக்காக இருதய நோய் ஏற்படுகின்றன. அவற்றில் மார்பு சளியும் ஒன்று. அந்த மார்பு சளியை கரைத்து இது வெளியேற்றும். இரத்த சுத்தியாக பயன்படுவதால் நாம் மிளகையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் ஏலக்காய். ஏலக்காய் மிக சிறந்த ஒரு கிருமி நாசினி. ஏல அரிசி, அதில் உள்ளே இருக்கக்கூடிய விதை ஏல அரிசி என்று பெயர். எப்பேற்பட்ட இருதய வலியும் குறைக்கும். இது இருதய கல்பம் என்ற லேகியத்தில் சேர்க்கப்படுகின்றன. மேலும் அர்ஜுனா அரிஸ்டம் என்ற மருந்திலும் ஏலக்காய் சேர்க்கப்படுகின்றன. இது பல நோய்களுக்கு அருமருந்து என்பதால் ஏலக்காயும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொடி கற்கண்டு பொடி. இயற்கை இனிப்பிற்கும் நாம் செய்ய போகின்ற மருந்திற்கும் தேவைப்படுவதால் நாம் கற்கண்டு பொடியும் எடுத்து வைத்துள்ளோம். அன்பான நேயர்களே, எடுத்துக்கொண்ட பொருட்களின் அளவுகளை பார்க்கலாம். வல்லாரை இலை எண்ணிக்கையில் 10, பாதாம் பருப்பு எண்ணிக்கையில் 2, உடைத்து எடுக்கப்பட்ட அக்ரூட் பருப்பு 3 கிராம்,